நீங்க ஒரு யங் ஆண்டர்பிரினரா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு காலத்துல இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்பான்சரா இருந்த ஒரு ஃபேமஸ் எடுடெக் கம்பெனியோட சிஇஓ அண்ட் லாஸ்ட் இயர் அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ மட்டும் தெரிஞ்சிட்ட 17,545 கோடி. அண்ட் அது இன்னைக்கு ஜீரோல போய் நிக்குது. ரவிச்சந்திரன் த மேன் பிஹைண்ட் பைஜூஸ் ஹஸ் லாஸ்ட் எவ்ரிதிங். இன்னைக்கு வளர்ந்து வர ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் பல யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருந்த இந்த கம்பெனி கடன்ல மாட்டி அதோட கல்லறையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நிர்வாக திறமை இல்லாததா. அங்க வேலை செஞ்ச பல பேர் அதிகப்படியான டார்கெட், மென்டல் பிரஷர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாம பிரஷர் தாங்க முடியாம எம்ப்ளாயிஸ் கஸ்டமர் கிட்ட ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேர் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவங்க ஃபியூச்சரே காலி ஆயிடும் சொல்லி இவங்க கோர்ஸை கடன் வாங்கியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தினாங்க. சோ இந்த ஸ்டேஜ்லயே பைஜூஸோட அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாம பல பேரை வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. கம்பெனி திவாலாகிற ஸ்டேஜுக்கு வந்து நிக்குது. சோ நம்ம எவ்வளவு திறமையான பர்சனா வேணா இருக்கலாம், பட் அது கூட நிர்வாக திறமையும் வளர்த்துக்கணும். அதுதான் ஒரு பட்டிங் ஆண்டர்பிரினருக்கு சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். For more interesting business videos, do follow me until then. Take care. Bye.